நீங்க போற இடம் எல்லாத்துக்கும் ஃபேனை போட்டு ஓடி போயிடுறிய. 24 மணி நேரமும் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு, டிவி ஓடுது, மிக்ஸி போகுது. சும்மா என் மேலெல்லாம் பழிய போட்டுட்டு இருக்காரு. பழி போடல சொன்னேன். அப்படி பார்த்தா நீயுமே வீட்லயே சமைக்கவே மாட்டேங்கிறியே. பாதி நாள் ஹோட்டல்லையே தான் போய் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். வேலைக்கு போயிட்டு வந்தெல்லாம் சமைக்க முடியாதுங்க. எனக்கு இடுப்பு முதுகு வலிலாம் வருது. நீங்க ஹெல்ப் பண்ற நாள்ல நான் சமைக்கிறேன் தான், மத்த நாள் தானே முடியாதுன்னு சொல்றேன். ஆனா இப்படியே போச்சுன்னு வச்சுக்கீங்க, ரொம்ப கஷ்டம். பேசாம நம்ம வீட்டுக்கே போயிடலான்னு தோணுதோ? சேச்சா, அந்த எண்ணம் மட்டும் எனக்கு தோணவே தோணாது. எதையாவது பண்ணி செலவை கம்மி பண்றோம். என்ன பண்ணலாம்? இனிமே தேவையில்லாம கரண்ட்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதே மாதிரி கிச்சனுக்கும் வந்து உனக்கு என்னெல்லாம் வேலை செஞ்சு கொடுக்கணுமோ எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவேன். என்ன, இனிமே வீட்லயே சமைக்கலாம். சமைக்கலாம். ஆஃபீஸ்க்கும் 2 பேரும் சேர்ந்தே போவோம். ஆட்டோ செலவு மிச்சமாகும்ல. இல்லைன்னா சீக்கிரமா ஒரு பைக் வாங்கிடுவோம். ஏங்க, அப்ப இந்த வலையில வாங்கின காசுக்கு பைக்கை வாங்கியிருக்கலாம்ல? டேய், அது உனக்காக நான் ஸ்பெஷலாக வாங்கின கிஃப்ட்டு. அதை விட்டுரு. அடுத்த மாதம் எப்படியாவது பைக் வாங்க முயற்சி பண்ணுவோம். காசு வேணும் இல்லைங்க? வேணுந்தேன், இஎம்ஐயில் பார்ப்போம்.